வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் நமக்கு பார்க்க போகிறோம். நெல்லிக்காயில் சாக்லேட் செய்ய போகிறோம். இது வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது, பிள்ளைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியானது. இதுக்கு நெல்லிக்காய் 1/2 கிலோ வாங்கிட்டு இட்லி சட்டியில் வச்சு அந்த சட்டியில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் வச்சு நல்லா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து அந்த வரியெல்லாம் வெடிச்சிருக்கும், கலரும் மாறி இருக்குது பாருங்கள். இப்போ இறக்கி வச்சுட்டு நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி தனித்தனியாக கொட்டை தனியாக அந்த சதை தனியாக தனியாக வந்துடும். அதை எடுத்து வச்சுக்கலாம். இது போல் எடுத்து ஒரு பிளேட்டில் எல்லா நெல்லிக்காயும் தனியாக வச்சுக்கலாம். ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். இது போல் எடுத்து வச்ச பிறகு நான் பாருங்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இந்த சைஸு இஞ்சி போடணும், இந்த அளவு ஒரு துண்டம். இப்போ மிக்சர் ஜாரில் தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா விழுது போல் அரைச்சி எடுத்துக்கங்க. இது போல் இருக்கும். நல்லா வேக வச்சதுனால நல்லா விழுது போல் வந்துடும். இப்போ இது இருக்கட்டும். அடுப்பில் நம்ம எவ்வளோ நெல்லிக்காய் எடுத்தோமோ 1/2 கிலோனா 1/2 கிலோ வெல்லம் போட்டுக்கணும். 1/2 கிலோ வெல்லம் போட்டு 1/4 டம்ளர் கூட தண்ணி ஊற்றி நல்லா முதல்ல கல் தூசியெல்லாம் இருந்தால் வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டி எடுத்த பிறகு அதே சட்டியில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இந்த பாகில் நம்ம அரைச்சி வச்ச நெல்லிக்காய் விழுதை இதில் போட்டு சாறுலேருந்து எடுத்து போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வெள்ளை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ண கட்டியெல்லாம் எதுவும் பிடிக்காது. பண்ண கரெக்டாக வந்துடும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப சத்தானதும் கூட. இது போல் கலர் பாருங்கள், மாறி வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு கிளற நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பாருங்கள், நல்லா டக்குன்னு சேஞ்ச் ஆகி வரும். போக வர நல்லா கூட்டி குறைச்சி நல்லா போட்டு கிளறுங்க. டப்புன்னு தண்ணி கொஞ்சம் நெல்லிக்காயில் இருக்கிறதுனால தெறிக்கும், கை காலெல்லாம் சுற்றி வீடெல்லாம் தெறிக்கும். மூடி வச்சு நல்லா ஹைலையும் வச்சு ஸ்லோவிலையும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா சேஞ்ச் ஆகி வரும். நல்லா வெந்து பலன்னு வருது பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மூடி வச்சுக்கணும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பிங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு எலுமிச்சப்பழம், துவர்ப்பு சத்து அதிகம் இருக்கிறனால இஞ்சி போட்டிருக்கோம். ஒரு எலுமிச்சப்பழம் ஜூஸை எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா கெட்டியாகி நல்லா ஒரு இது மாதிரி வரும் பாருங்கள். இருக்க கெட்டியாகி நல்லா வருது, சுருண்டு வந்துக்கிட்டு இருக்குது. நல்லா கிளறணும் பாருங்கள். இப்போ சட்டியில் ஒட்டாமல் வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு இந்த ஒரு பாத்திரமோ ஒரு ட்ரேயோ எதுலையோ நெய் தடவி வச்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வருது. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய்யெல்லாம் ரொம்ப தேவைப்படாது. ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள் நல்லா சுருண்டு ஒட்டாமல் வந்துக்கிட்டு இருக்குது. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பாருங்கள் முதல்ல இருந்ததுக்கு இப்போ நல்லாவே கெட்டியாகி நல்லா ஒரு இந்த பதம் வந்துடுச்சு பாருங்கள். இப்படி இது இருந்தால் போருங்க. இந்த மாதிரி சுருண்டு இப்படி எடுத்து சேர்க்குறப்போ வந்தால் போகிறோம். இப்போ நம்ம நெய் ட்ரேயில் கொட்டி வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எப்படி இதுவாக இருக்குது. பார்க்குறதே நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி, சாக்லேட் ரெசிபி. பாருங்கள் இது நல்லா பரப்பி விட்டுருங்க. ட்ரேயில் எவ்வளோ இது வேணுமோ அந்தளவுக்கு நல்லா பரப்பி வச்சிடலாம். பரப்பி ஒரு 2-3-4 மணி நேரம் 3 to 4 மணி நேரம் நல்லா ஆறட்டும். சூடெல்லாம் நல்லா ஆறின பிறகு தொட்டி பாருங்கள். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஆறி இருக்குது பாருங்கள். இப்போ அதை திருப்பினோம்னா கீழே விழுந்துடும். நம்ம பேப்பர் போட்டு வச்சுருக்கோம், நெய் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். ஈஸியாக வந்துடுச்சு. கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வேணுங்கிறது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரத்தை கட் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லாயிருக்கும், சத்தானது. இது போல் கட் பண்ணி எடுத்து வச்ச வேண்டியதான். நமக்கு அருமையான ஒரு ஹெல்த்தியான நெல்லிக்காய் சாக்லேட் அருமையாக ரெடி பண்ணிட்டோம். வீட்டிலையே ரெடி பண்ணிட்டோம். வச்சு பிள்ளைங்களுக்கு ஒன்று எடுத்து கொடுக்கலாம். 1 வருஷம் இருந்தாலும் கெட்டு போகாது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள்.